இன்று ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகருக்கு செல்லும் பிரதமர் மோடி விக்சித் பாரத் விக்சித் ஜம்மு காஷ்மீர் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். சுமார் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் முழுவதும் பாதுகாப்பு பல மடங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீண்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை முடிவு செய்யும் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற உள்ளது. மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்கும் நிலையில் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என கூறப்படுகிறது. வரும் மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் வரைவு தேர்தல் அறிக்கையை மல்லிகார்ஜுன கார்கேவிடம் வழங்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் தலைவரான இவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த தகவலை பதிவிட்டுள்ளார். சம்மன்களை புறக்கணித்ததற்காக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் புகார் அளித்துள்ளது. டெல்லியில் அரசின் புதிய மதுபான கொள்கை வழக்கு தொடர்பாக கடந்த 4ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி கொள்ளப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் தாங்க முடியாத துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறுமிக்கு நிகழ்த்தப்பட்ட இக்கொடுமை மனித குலத்திற்கே விரோதமானது என்றும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக கட்சி ஆட்சியின் அவலத்தை பார்த்து உலகமே சிரிப்பதாக கூறினார். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைப்பதாக பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் வேதனை தெரிவித்தார். மேலும் இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்டவர்கள் கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 10 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை கட்டிய மத்திய அரசு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் கண்டுகொள்ளவில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றம் சாட்டினார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பல்வேறு கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியவர் இப்பணிகள் விரைவில் நிறைவடையும் என்றார். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் மாட்டினால் திமுக கலகலத்து போகும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாள் விழாவில் பங்கேற்றவர் முதல்வர் ஸ்டாலினின் நீங்க நலமா திட்டத்தையும் கிண்டல் செய்தார். கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி சீமான் தாக்கல் செய்த ரிட் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 2479 பேர் விருப்பமனு தாக்கல் செய்தனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பிப்ரவரி 21ஆம் தேதி விருப்பமனு அளிப்பது தொடங்கி மார்ச் 6ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாக தேமுதிக அவைத் தலைவர் இளங்கோவன் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் எத்தனை சீட் என்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவாகும் என்றும் கூறினார். நீங்கள் நலமா திட்டம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்களின் பெயரை மாற்றி தமிழக அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்டறிய இந்த திட்டத்தை முதலமைச்சர் துவங்கியுள்ளதாக கூறினார். கதை பேசிக் கொண்டிருக்கும் அண்ணாமலைக்கு எந்த புராணமும் தெரியாது என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறினார். சென்னை பாடியில் நடைபெற்ற முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் 500 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்.
தேர்தல் பத்திர கணக்குகளை வெளியிட ஸ்டேட் வங்கி 4 மாத காலம் அவகாசம் கோருவது ஏன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். மயிலாடுதுறை ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க மதுரையில் இருந்து சென்றபோது புதுக்கோட்டையில் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். தெலங்கானா மாநிலம் சங்காரெட்டி பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 கார்கள் முழுவதும் எரிந்து சேதமடைந்தன. தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைப்பதற்குள் கார்கள் முழுவதும் எரிந்து சேதமடைந்த நிலையில் தீ விபத்து தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஏடன் வளைகுடாவில் ஆளில்லா விமானம் மூலம் தாக்கப்பட்ட கப்பலில் இருந்து 23 பேரை இந்திய கடற்படை மீட்டது. லைபீரிய கொடியுடன் கூடிய MSC Sky 2 என்ற கப்பல் கடந்த 4ஆம் தேதி தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அதில் ஏற்பட்ட தீயை அணைக்க INS கொல்கத்தாவில் இருந்து சிறப்பு தீயணைப்பு குழு உதவியது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இயந்திர கோளாறு காரணமாக பயிற்சி விமானம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தது. நீமச்சிலிருந்து தானாவுக்கு சென்ற விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதில் பயிற்சி விமானி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அரேபிய கடலில் இரட்டை விமானம் தாங்கி போர்க்கப்பல் செயல்பாடுகளை இந்திய கடற்படை காட்சிப்படுத்தியது. INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் போர்க்கப்பல்களில் இருந்து MiG-29K கடற்படை போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் இயக்கப்பட்டன. கர்நாடகாவில் பெங்களூருவில் 3 வயது குழந்தையை வீட்டில் சிறை வைத்து அவரது தாய் கொடூரமாக தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கிரிநகர் அருகே வீரபத்ர நகரில் நடந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் மகளிர் அமைப்பினர் குழந்தையை மீட்டனர். தெலங்கானா மாநிலத்தில் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ரங்காரெட்டி மாவட்டம் ராஜேந்திர நகரில் நேரிட்ட விபத்தில் ஓட்டுநரை மீட்ட பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் காரை சாலையில் தள்ளிவிட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் மலேகானில் உள்ள வீட்டிற்குள் சிறுத்தை ஒன்று புகுந்த நிலையில் 13 வயது சிறுவன் கதவை பூட்டிக் கொண்டு வெளியேறிய CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிறுத்தையை பார்த்ததும் சிறுவன் பாதுகாப்பாக சோபாவில் இருந்து எழுந்து வெளியே சென்றது குறிப்பிடத்தக்கது. புதுமை பெண் திட்டத்தால் பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை 34% அதிகரித்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். திருச்சியில் நடைபெற்ற சிறந்த பள்ளிகளுக்கான அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது மற்றும் பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகாத்தோப்பு பேச்சியம்மன் கோவிலில் முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் தனது குடும்பத்துடன் வழிபாடு செய்தார். மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் OPS வழிபாடு நடத்தியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தினகரன் தேர்தலில் போட்டியிட வந்தால் செட்டிநாடு ஸ்டைலில் விருந்தோம்பல் செய்து வழி அனுப்பி வைப்போம் என்று காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் கூறினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலை எதிர்கொள்ள தனக்கு தந்தையின் உதவி தேவைப்படுவதாக தெரிவித்தார். மின்சார பேருந்துகள் சென்னையில் முதலில் பரீட்சார்த்த முறையில் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். பெரம்பலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் முதலில் 100 மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் விடப்பட்டுள்ளதாக கூறினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைந்து 70 நாள் ஆனதை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவரின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தருமபுர ஆதீனம் தொடர்பான ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையடையும் தருவாயில் உள்ளதாக MP R. ராசா தெரிவித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அவிநாசி பேரூராட்சி பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் அவர் இதனை கூறினார். சென்னை அம்பத்தூர் முன்னாள் இந்நாள் வட்டாட்சியர்களுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்ததால் உயர்நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்தது.
கோவில்களில் உழவார பணிகளை கண்காணிக்க ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்தது. இது தொடர்பாக வழக்கறிஞர் கார்த்திகேயன் தொடர்ந்த வழக்கில் அந்த குழுவினர் 3 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கோரிக்கை நிறைவேறியதா என பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது முதல்வர் தொடங்கியிருக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகளின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றார். நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் மக்களவை தொகுதி வேட்பாளராக திரைப்பட இயக்குனர் களஞ்சியம் அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய களஞ்சியம், அடுத்த தலைமுறை சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதே தங்களது இலக்கு என்று தெரிவித்தார். சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பீட்டை மாற்றி அமைத்து அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்த உத்தரவை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சுற்றறிக்கையை ரத்து செய்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியதுடன் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. 2020ஆம் ஆண்டு 12 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த வழக்கில் மாடசாமி என்பவர் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டத்தில் சாலை பணிகளுக்கு டெண்டர் ஒதுக்கியதற்கான அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. கந்தசாமி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் முறைகேடு நடந்துள்ளதால் டெண்டரை ரத்து செய்யும்படி கோரியிருந்தார். சென்னை சூளைமேடு பகுதியில் சைக்கிள்களை மட்டும் குறிவைத்து திருடிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். சைக்கிள் திருட்டு குறித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சதீஷ் என்பவனை கைது செய்து அவனிடமிருந்து 12 சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடிக்கு வருகை தந்த சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் அனல்மின் நிலையம், துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். துறைமுகத்தில் பெரிய கப்பல்கள் உள்ளே நுழைவதற்காக கடலில் ஆழப்படுத்தும் பணிகளை அவர்கள் பார்வையிட்டனர். மதுரையில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் செய்த செயலால் அதிமுகவினர் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சங்கத்தினரின் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் வந்து ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் திடீரென எழுந்து சென்று விட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகரமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நகர்மன்ற கூட்டத்தை காலையில் என அறிவித்துவிட்டு மாலையில் நடத்தப்பட்டதால் அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்ட மகளிர் விடுதி தொட்டாலே உதிர்ந்ததால் சட்டமன்ற உறுதிமொழி ஆய்வுக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் கட்டட ஒப்பந்ததாரர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியருக்கு பரிந்துரைத்தனர். மயிலாடுதுறையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு பேனர் வைத்ததில் ஏற்பட்ட தகராறில் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் முன்னாள் மகிழா காங்கிரஸ் நிர்வாகியின் மகன் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மஞ்சுமல் பாய்ஸ் படம் எதிரொலியாக கொடைக்கானலில் குணா குகை சுற்றுலா தளத்திற்கு கடந்த 5 நாட்களில் 20,000 பேர் வந்து சென்றதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. மற்ற சுற்றுலா தளங்களை விட தற்போது குணா குகைக்கு மட்டுமே சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வத்தோடு படையெடுத்து வருகின்றனர். தர்மபுரியில் தலைக்கவசம் அணிந்து வந்த 2 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் 1 லிட்டர் பெட்ரோலை இலவசமாக வழங்கினர். சாலை விதிகளை கடைபிடிப்போரை ஊக்குவிப்பதற்காக காவல்துறையினர் நூதன முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். சென்னையை அடுத்த குரோம்பேட்டை பகுதியில் உள்ள MIT கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் மோப்பநாய் துணையுடன் கல்லூரி வளாகம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர். மதுரை அருகே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டு வட்டாட்சியர் அலுவலக கழிப்பறையில் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாடிப்பட்டியில் தங்கி ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்த தெற்கு வாசல் பகுதியைச் சேர்ந்த சங்கர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. மகளிர் தினத்தை
முன்னிட்டு கடலூர் மாவட்ட திருப்பெயர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 2000 மாணவர்கள் இணைந்து கருவறையில் உள்ள குழந்தை போன்ற தோற்றத்தை உருவாக்கி நோபல் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். முன்னதாக கராத்தே, பரதநாட்டியம் நிகழ்வுகளும் நடைபெற்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் அரசு பழப்பண்ணைக்குள் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் உத்தரவின்படி யானைகளின் வழித்தட பாதையில் இருப்பதால் பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்பட்டதாக தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி சென்ற புறநகர் ரயிலில் பயணிகளிடம் கத்தியை காட்டி கொள்ளையடித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கவரப்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் அந்த கும்பல் 4 பயணிகளிடம் இருந்து செல்போன்கள் மற்றும் 5000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றது. திண்டுக்கல்லில் வாங்கிய கடனுக்கு வீட்டை எழுதி கேட்டு கவுன்சிலர் மிரட்டியதாக கூறி ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோபாலகண்ணன் என்பவரின் மனைவி அமலாதேவி கவுன்சிலர் செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் 2 கார்களில் எடுத்துச் செல்லப்பட்ட 1,27,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வாகன சோதனையின் போது போலீசாரிடம் பிடிப்பட்ட இந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் வருமான வரித்துறையினர் கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே எஸ்ஐ வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சோலூர் மட்டம் காவல் நிலைய எஸ்ஐயாக பணிபுரிந்து வந்த போஜராஜன் மனைவி பிரிந்து சென்றதால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவில் ஆபாசமாக ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அதிக சத்தத்துடன் பாடல்கள் ஒலிக்கப்பட்டதால் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மகி மண்டலத்தைச் சேர்ந்த அண்ணாமலைக்கும் அவரது உறவினருக்கும் இடையே ஏற்பட்ட நிலப்பிரச்சனை தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் வெறிநாய் கடித்ததில் 17 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து முக்கிய பகுதிகளில் சுற்றி வரும் வெறிநாய்களை கட்டுப்படுத்த பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் விவாகரத்து பெறாமலேயே 2வது திருமணம் செய்து கொண்ட மனைவியிடம் இருந்து தனது மகளை மீட்டு தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கணவர் மனு கொடுத்துள்ளார். மேலும் திருமணம் செய்து வைத்த ஜமாத்தார் மீது நடவடிக்கை எடுக்கும்படி குனியமுத்தூரைச் சேர்ந்த நௌஷாத் மனு அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ள தேயிலை தோட்டத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருவாரூர் நகர்மன்ற கூட்டத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள கூரை வீடுகளை அகற்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தில் சில திமுக கவுன்சிலர்கள் தங்கள் பகுதியில் ஒழுங்காக குப்பைகள் அகற்றப்படுவதில்லை என ஒப்பந்த நிறுவனத்தின் மீது புகார் கூறினர். ராமநாதபுரத்தில் தோழியின் வீட்டிலேயே கைவரிசை காட்டிய பெண்ணிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கழுகூரணியைச் சேர்ந்த பைரஜ் என்பவரின் மகளுடன் கல்லூரியில் படிக்கும் கிழக்கரையைச் சேர்ந்த முகமது காபின் மனைவி அபிரா அல் ஜாக்கெட் தைக்க கொடுப்பது போல வந்து 19 பவுன் நகைகளை திருடியதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த தாளவேடு பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் பட்டப்பகலில் 5 பேர் கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பணம் கொடுக்க மறுத்ததால் பெட்ரோல் பங்கை சேதப்படுத்திவிட்டு சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சிறுவர்களை செல்போனில் படம் பிடித்ததாக கூறி போதை இளைஞரை பொதுமக்கள் அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். வயலூர் மேம்பாலம் அருகே நடமாடிய போதை ஆசாமியிடம் சிறுவனின் தாயார் தட்டி கேட்டதற்கு அவரை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவில் அதிக சம்பளம் கிடைக்கும் என்று ஆசை காட்டி அந்நாட்டு ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியர் போரில் உயிரிழந்தார்.
தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த முகமது அப்சான் என்ற இளைஞர் அங்கு வேலைக்காக சென்ற நிலையில் உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்டு உயிரிழந்தார். காசாவில் உள்ள ரஃபா நகரில் பொதுமக்களுக்கு சூப் கிச்சன் என்ற பெயரில் தன்னார்வலர்கள் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் உடனான போர் காரணமாக பதற்றம் நீடிப்பதால் விரைவில் உணவு வழங்கப்படுவது நிறுத்தப்படலாம் என சூப் கிச்சன் நிறுவனர் கவலை தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அரசுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் தலைநகர் பகோட்டாவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் கொண்டு வந்த சுகாதார பராமரிப்பு மற்றும் ஓய்வூதிய சீர்திருத்தங்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இலங்கையில் நடைபெறும் சிவராத்திரியில் பங்கேற்க கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் ஏற்பாட்டில் இந்தியாவில் இருந்து ஆதீனங்கள் அந்நாட்டிற்கு சென்றன. திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீலஸ்ரீ சிவப்பிரகாச சத்தியஞான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஆன்மீக சொற்பொழிவாற்றினார். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி தரம்சாலாவில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி டெஸ்ட் தொடரில் விளையாடி வரும் நிலையில் இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் மாதிரி ஒருவர் கிடைப்பது அரிது என்று இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பாராட்டு தெரிவித்துள்ளார். தரம்சாலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு போட்டியிலும் அஸ்வின் வளர்ந்து கொண்டே வருவதாக கூறினார். இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவை தர்மசாலாவில் உள்ள அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசினர். இது தொடர்பான புகைப்படத்தை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. பெண்கள் பிரீமியர் லீக் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய குஜராத் அணி 199 ரன்கள் குவித்த நிலையில் பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 180 ரன்கள் மட்டுமே எடுத்ததால் 19 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் முதல் 3 பரிசுகளை முறையே தனி ஒருவன், பசங்க 2, பிரபா ஆகிய திரைப்படங்கள் பெற்றன. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள TM ராஜரத்னம் கலையரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் 36 வயதினிலே திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது நடிகை ஜோதிகாவிற்கு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் நடிகர்கள் நாசர், தலைவாசல் விஜய் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் சிறந்த இயக்குநருக்கான விருது சுதா குங்காராவிற்கு வழங்கப்பட்டது. அதேபோல் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜிப்ரானுக்கும், பாடலாசிரியர் விருது விவேக்கிற்கும் வழங்கப்பட்டது. நாட்டு பாடலுக்கு நடிகர்கள் சூர்யா, ராம்சரண், அக்ஷய் குமார், பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் ஆகியோர் நடனமாடிய வீடியோ வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்தியாவில் நடைபெறும் ISPL எனப்படும் T10 போட்டியின் தொடக்க விழாவில் 4 பேரும் நடனமாடினர். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் திரைப்படத்தின் OTT உரிமம் 60 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் கமல்ஹாசன் தயாரிப்பில் சாய் பல்லவி கதாநாயகியாக நடித்திருக்கும் இப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பெற்றுள்ளது. நடிகர் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தில் நடிகர் விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் நடிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. லைகா நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கு முதலில் விஜய் சேதுபதி, துல்கர் சல்மான், கவின் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஸ்டார் திரைப்படத்தை ஏப்ரல் 12ஆம் தேதி திரைக்கு கொண்டு வர படக்குழு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இளன் இயக்கத்தில் கவின் நடிப்பில் உருவாகியிருக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து தற்போது டப்பிங் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. நடிகர் RK சுரேஷ் நடித்த காடுவெட்டி திரைப்படம் மார்ச் 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். சோலை ஆறுமுகம் இயக்கத்தில் நடுநாட்டு கதை குறித்து காடுவெட்டி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது.
தென் மாவட்டம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் சர்ச்சைக்கு RK சுரேஷ் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் யுவன் சங்கர் ராஜா என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது புதிய இசையமைப்பாளர் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தேவாரா படத்தில் ஜான்வி கபூர் நடிக்கும் கதாபாத்திரத்தின் அறிமுக போஸ்டர் வெளியாகியுள்ளது. தேவாரா என்கிற தெலுங்கு படத்தில் தங்கம் என்கிற கதாபாத்திரத்தில் ஜான்வி நடிக்கும் நிலையில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு இப்போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். நடிகர் புல்கித் சாம்ராட், நடிகை கிருத்தி கர்பந்தா ஆகியோரின் திருமண அழைப்பிதழ் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இருவரும் நீண்ட காலமாக காதலித்து வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றதை தொடர்ந்து மார்ச் 13ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடிகை காஜல் அகர்வாலின் இடுப்பில் கை வைத்த ரசிகரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஷாப்பில் மால் திறப்பு விழாவில் பங்கேற்ற போது மிகவும் தெரிந்தவர் போல நெருங்கி வந்து கை வைத்ததால் அதிர்ச்சி அடைந்த காஜல் என்ன இது என்பது போல சைகை செய்ய அந்த நபர் ஒதுங்கி சென்றார். சிவராத்திரியை முன்னிட்டு கோவை வெள்ளியங்கிரி மலையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். இதுவரை சுமார் 40,000 பேர் மலையேறி உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த ஆண்டு 3 லட்சம் பேர் மலையேறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூரில் உள்ள கோடியம்மன் கோவிலில் பச்சை காளி பவளக்காளி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று காளியாட்டத்தை கண்டு களித்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோவிலில் 32 நாட்களில் 1.38 கோடி ரூபாய் உண்டியல் பணம் வசூலாகியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவிலின் தேவர் மண்டபத்தில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் 981 கிராம் தங்கம், 981 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி வெள்ளி தேரோட்டம் நடைபெற்றது. அம்மன் எழுந்தருளிய வெள்ளி தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். தேரோட்ட நிகழ்வில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று மாரியம்மனை வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நீதிமன்ற உத்தரவுப்படி கிராம மக்கள் கோவிலில் வழிபாடு நடத்தினர். பிள்ளையார்குளம் வடபத்ரகாளியம்மன் கோவில் திருவிழா தொடர்பாக இரு பிரிவினரிடையே பிரச்சனை இருந்ததால் வருவாய்த்துறையினர் தடை விதித்திருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூர் வஞ்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக நடைபெற்ற திருக்கல்யாணம் மாவிளக்கு எடுத்தல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பஜாஜ் ஆட்டோவின் புதிய தயாரிப்பான பஜாஜ் பல்சர் NS 400 அறிமுகம் அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ அனுமதி கிடைக்காத காரணத்தால் அடுத்த ஆண்டு ஏப்ரல், ஜூன் மாதங்களில் புதிய பஜாஜ் பல்சர் NS 400 வெளியீடு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பஜாஜ் நிறுவனம் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் கூடிய புதிய பல்சர் NS 200 மற்றும் NS 160 மாடல்களை சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் மெருகூட்டப்பட்ட கட்டிங் எட்ஜ் வடிவமைப்பு என கண்களை பறிக்கும் தோற்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய சந்தையில் 2023 மாருதி சுசுகி ஜிம்னி மாடலுக்கு 1,50,000 ரூபாய் வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மார்ச் மாத இறுதி வரை வழங்கப்படுகிறது. மேலும் 2024 மாருதி ஜிம்னி மாடலுக்கு 50,000 ரூபாய் வரை பல்வேறு பலன்கள் வழங்கப்படுகிறது. பட்ஜெட் விலையில் ரியல்மி நிறுவனம் இந்திய சந்தையில் 2 புதிய ஸ்மார்ட் போன்களை அறிமுகம் செய்தது. ரியல்மி 12 5G மற்றும் ரியல்மி 12 5G என அழைக்கப்படும் புதிய மாடல்களில் USB Type-C 5000 mAh பேட்டரியும் 45 மற்றும் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.